குட் மார்னிங் எவ்ரிவன், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிஐபிசி ஜிஐசி பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டாஸ்க். இட் வில் டேக் less than 10 minutes. உங்கள் பாஸ்போர்ட்டை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் அட்மிஷன் லெட்டர் சாஃப்ட் காப்பி உங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போய்ட்டு சிஐபிசி ஜிஐசி பேமெண்ட்டுன்னு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லிங்க் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஜிஐசி ப்ரோக்ராம் சிஐபிசின்னு வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம். cibc.com பேஜ்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே போய் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 4 ஈஸி ஸ்டெப்ஸில். ஃபஸ்ட்டு $10,000 கெனேடியன் ட்ரான்சாக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் சிஐபிசி பேங்கிங் சென்டரை விசிட் பண்ணும்போது $2,000 கெனேடியன் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்க $8,000 கெனேடியன் நம்ம ஜிஐசி ப்ரோக்ராம் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அது வந்து நமக்கு எவ்ரி மந்த் ஸ்டார்டிங் இல்லை எண்டிங்கில் கிடைக்கும். ஸோ 11 ஈக்குவல் பேமெண்ட்ஸ் ஓவர் 1 இயர். இதில் நமக்கு அதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் ஜிஐசி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. நம்ம அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணுறோம். இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லேண்டிங் பேஜ் வந்தாச்சு. அதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஜிஐசி ப்ரோக்ராம்னு செலக்ட் பண்ணால் அதுவே டிஃபால்ட்டாக $10,000 கெனேடியன் செலக்ட் ஆகிருக்கும். இதில் செலக்ட் பேமெண்ட் கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா $10,000 கெனேடியன் இன்றைக்கி என்ன கன்வர்ஷன் ரேட்டோ அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஃபில் ஆகிட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து கீழே கெனேடியன் டாலர்ஸ்லேயே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். பட் இட் இஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டட். இந்த பேஜ் வந்து 20 minutes வேலிடு. ஸோ நம்ம 20 minutesக்குள்ளே இந்த பேஜ் முடிச்சிடணும். அப்படி இல்லைனா வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஓவர். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டெப் 2 of 3. இதுக்கப்புறம் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஸ்டெப் 3 of 3 ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் சப்மிஷன் அண்ட் நமக்கு இமெயில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் போய் மிஸ்டர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ் இருக்குது. அன்மேரிட் மேல்ஸுக்கு மிஸ்டர், அன்மேரிட் ஃபீமேல்ஸ்க்கு மிஸ், மேரிட் ஃபீமேல்ஸ்க்கு மிஸ்ஸஸ். மிஸ்டர் செலக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ எல்லாம் டப்பிங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒர்க்கும் ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நோ லாஸ்ட் நேம். இந்த நோ லாஸ்ட் நேம் வந்து நம்ம எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் நம்ம பாஸ்போர்ட்டில் எதுலேயுமே நம்ம லாஸ்ட் நேம் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லை லாஸ்ட் நேம் இருக்கிறவங்க லாஸ்ட் நேம் அப்படியே டைப்பின் பண்ணிடுங்க பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேசிக் டீட்டெயில் ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கூல் கனடாவில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூல் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்ட்ரீமில் படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஐடி இது வந்து ஆப்ஷனல் தான். இது உங்களோட அட்மிஷன் லெட்டரில் இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. டென்டேட்டிவ் அரைவல் டேட் இது வந்து இப்போ நீங்கள் May 5th அரைவ் ஆகுறீங்க. உங்கள் ப்ரோக்ராம் May 6th ஸ்டார்ட் ஆகுது, இல்லை May 9th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அங்கே கனடாவில் லேண்ட் ஆகுறீங்களோ அதை செலக்ட் பண்ணும். இது கொஞ்சம் 5 days 7 days முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் இட்ஸ் இஸ் டென்டேட்டிவ், தோராயமான அரைவல் டேட். டென்டேட்டிவ் கிராஜுவேஷன் டேட் வந்து இந்த டேட் இன்னைக்கு கொடுக்குறீங்களோ அதுலேருந்து 8 months அதுவே கேல்குலேட் பண்ணிக்கும். அப்படி இல்லை உங்களோட கிராஜுவேஷன் டேட் வந்து 8 months தாண்டி போகுது அப்படின்னா உங்களோட அட்மிஷன் லெட்டரை பார்த்து இது நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த இன்டெண்டட் யூஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட், எஜுகேஷன் ஆர் சைல்ட்ஸ் எஜுகேஷன், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் கேட்டகரி, இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு செலக்ட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ், ஃபைனான்ஸு, இல்லை நேச்சுரல் அப்ளைட் சயின்ஸு, அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வரவங்களுக்கு கீழே இந்த 3வது ஆப்ஷன் ஃபில் பண்ணோம். பட் நம்ம ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு இதுவும் ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா 3வது ஆப்ஷன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யர் ஆக்குபேஷன் நம்ம கொடுக்க தேவையில்லை. இஸ் திஸ் அக்கௌண்ட் டு பெனிஃபிட் அ தேர்ட் பார்ட்டி? நோ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அட்மிஷன் லெட்டர், அதோட
பிடிஎஃப் இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட கரண்ட் அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நான் டம்மி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி நேமு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் நேமு, போஸ்டல் அட்ரஸ், அந்த சிட்டியோட போஸ்டல் அட்ரஸ், ஃபோன் நம்பர். இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். அதனால ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. அதே மாதிரி இந்த இமெயில் ஐடியும் லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் கொடுங்க. இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், பேமெண்ட் லிங்க் எல்லாமே வரும். இந்த பாஸ்வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிஐசி பேஜில் வந்து லாகின் பண்ணி அதில் பேமெண்ட் ரெசிப்ட் அப்லோட் பண்ணணும். அப்போ இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகணும். அதனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல குறித்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் நம்பர், லைக் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் இஷ்யூ டேட்டு பாஸ்போர்ட் லாஸ்ட் பேஜ்லேயோ ஃப்ரண்ட் பேஜ்லேயோ இருக்கும். பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் அதுவும் லாஸ்ட் பேஜ் இல்லை ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் இந்தியா. உங்கள் டேட் ஆஃப் பர்த் பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. ரெஃபரல் டீட்டெயில், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன், கொஞ்சம் கவனம் வைங்க. ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு செலக்ட் பண்ணி, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு செலக்ட் பண்ணணுன்னா, இப்போ பேங்கிங் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு நம்ம ஹவ் இட் ஒர்க்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா get $25 when you refer a friend அப்படின்னு. இல்லைன்னா you will both get $25 bonus when they transfer money to an international student GIC program account even if you aren't a CIBC client. ஸோ இது என்னன்னா, இப்போ நீங்கள் என்னோடய ரெஃபரல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு $25 கனேடியன் டாலர்ஸ் கிடைக்கும், எனக்கும் $25 கனேடியன் டாலர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம 2 பேருமே பெனிஃபிட் ஆகலாம். டீட்டெயில் வந்து இங்கே ஃப்ரெண்ட், ரெஃபரல் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு என்னோடய இமெயில் ஐடி கொடுங்க. இட்ஸ் யார் YOUR manal@gmail.com. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இட்ஸ் YOUR manal@gmail.com. அடிஷ்னல் இன்ஃபோ ஃபார் INR A2 ஃபார்ம்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, எந்த பேங்க்லேருந்து நாங்கள் ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டம்மியாக பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணுறேன். ஒரு டம்மி அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் பேன் கார்டு நம்பரு, அந்த அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்க பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் எல்லாமே எஸ்ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. இங்கேயும் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் மேட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் அண்டர் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், அதை நோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் சம்மரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, என்ன எரர்னு தெரியல, மேபி சர்வர் டவுனாக இருக்கலாம். இதில் நீங்கள் பேமெண்ட் சம்மரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 3 of 3க்கு போகும். இங்கே ஸ்டெப் 2 of 3லேருந்து 3 of 3க்கு போகும். 3 of 3ல் லைக் உங்களோட இன்ஃபர்மேஷன் டோட்டல் சம்மரி எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் கிடைக்கும். இந்த பேஜில் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கோடு 2 business daysக்குள்ளே லைக் உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய லிங்க் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 2 business days, அதாவது 48 hours ஆகாது, 12 to 14 ஹவர்ஸ்லேயே லைக் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் லிங்க் வந்துடும். ஓகே, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். தேங்க்யூ.